ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வி பட்டி, லூப் பட்டிலாம் வந்து தப்போம்ல, அது எப்படி ஈக்குவலாக வைக்கிறது அப்படின்றதும், பட்டியோட சைடில் எப்படி ஈக்குவலாக வச்சு மடிச்சு அடிக்கிறதும் தான். இப்போ நீங்கள் இப்படி ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு, இப்போ நான் எங்கே மார்க் பண்ணுறேன்னா கழுத்தை மடிச்சு அடிக்கிற துணி அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணி 2 துணியும் ஈக்குவலாக வச்சு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன், மார்க்கிங் வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி உங்கள் பட்டிக்கு வந்து, அதாவது ஹூக்கு இல்லை லூப் பட்டிக்கு வந்து எவ்வளோ ஹைட்டு வேணுமோ 6யோ 7ஓ எவ்வளோ வேணுமோ வச்சுட்டு ஈக்குவலாக வச்சுட்டு மிச்ச துணியை இப்படி மடித்து கட் பண்ணி மார்க்கிங் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா சைடு ஜாயினிங்கில் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஸ்லீவை ஈக்குவலாக பிடிச்சிட்டு உங்கள் ஸ்லீவை ஈக்குவலாக மடித்து சென்டரை மார்க் பண்ணி ஈக்குவலாக மடிச்சுட்டு, இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி சென்டரை மார்க்கிங் பண்ணிவிட்டு ஈக்குவலாக பிடிச்சிக்கோங்க. அந்த ஆம்கோல் ஜாயினிங்கும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள் பேக் பாட் இருக்கும்ல, அந்த பேக் பாட்டுக்கு வச்சு உங்கள் பட்டி மடிச்சடிக்காத அந்த பட்டி துணி எடுத்து பாருங்கள். எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக மார்க் பண்ணி மடிச்சடிக்கணும். அட் த சேம் டைம் 2 சைட்லேயும் இதே மாதிரி பண்ணுங்கள். பட்டிக்கு இனிமேல் உங்களுக்கு டிஃப்ரென்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். சேம் இதே மாதிரி நீங்கள் நிறையா நம்ம வீடியோஸை பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் மட்டும்தான் நம்ம சேனலை க்ரோத் பண்ணும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ.